28 என்ன? Agreements in restraint of legal proceedings void. ஃபஸ்ட்டு கல்யாணம் பார்த்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே வேலை பார்க்குறதுன்னு பார்த்தோம், வேலை பார்க்குறதுக்கப்புறம் இப்போது ஸ்பெசிஃபிக்காகவே அதில் லீகல் ப்ரொசீடிங்ஸுக்கு வாய்ட். நான் ஒரு கேஸ் போட மாட்டேன் அப்படின்னோ இல்லை கேஸ் போடுவேன் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட முடியும் அப்படின்னா போட முடியாது. நீ கேஸ் போடக்கூடாது அப்படின்னோ, நீ எனக்கு எகென்ஸ்டாக கேஸே போடக்கூடாது அப்படின்னோ ஒரு அக்ரிமெண்ட் போட முடியுமானா போட முடியாது. எனி அக்ரிமெண்ட் ரெஸ்ட்ரைனிங் அ லீகல் ப்ரொசீடிங் இஸ் வாய்ட். இதுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னா ஆர்பிட்ரேஷன் ஆக்ட். ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் இஸ் நத்திங் பட் அ பார்ட்டி அட்டானமி. பார்ட்டிஸ்குள்ளே முடிவு பண்ணுறது தான். ஓகே, ஸோ பார்ட்டி அட்டானமி இஃப் தே ஆர் ஃபீலிங் தட் we're not supposed to go கோர்ட்னா they have to go to arbitrator. அதில் ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருப்பாங்க, ஆர்பிட்ரேஷன் கிளாஸை இன்வோக் பண்ணி they will go to an arbitrator. அதில் அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா then they have a remedy under section 34, 37, they will go on. ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் இருந்த இதுனா அதுதான் எக்ஸப்ஷன். அப்படி இல்லைன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸுக்கு வரக்கூடாது அப்படின்னோ, கோர்ட் ப்ரொசீடிங்ஸை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னோ எங்கேயுமே ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. நிறைய இடத்துல ஒரு தப்பு நடக்கும் அக்ரிமெண்ட்டில். என்னென்னா, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரையில் இருக்கேன், ஒரு சதீஷ் சிவகாசியில் இருக்கார், சரியா? இல்லை, அதான் ஜூரிஸ்டிக்ஷன் நமக்குள்ள கேஸ் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எனக்கு டெல்லி ரொம்ப பரிச்சயமான இடமா இருக்கும். டெல்லியில் தான் நம்ம கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அக்ரிமெண்ட்டில் எழுதியிருக்கோன்னு வைங்க. வெதர் இட்ஸ் அ வேலிட் ஆர் இன்வாலிட்னா இன்வாலிட். சட்டத்துக்கு எகென்ஸ்டாக நானே ஒரு இதெல்லாம் போட முடியாது. ப்ரொவைடட் டெல்லியிலையும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா தென் யூ கேன் ஹாவ் அ அக்ரிமெண்ட் லைக் தட். 3 இடத்துல காஸ் ஆஃப் ஆக்ஷன் வருது, பட் கேஸ் போடுறதுக்கு டெல்லியில் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். பட் காஸ் ஆஃப் ஆக்ஷனே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட முடியுமானா போட முடியாது. ஓகே, ஸோ அதுவும் இதில் தான் வரும். அக்ரிமெண்ட்ஸ் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ் வாய்டு. எக்ஸப்ஷன் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் படிச்சிடும். சரி, இதை கொஞ்சம் நான் நுவான்ஸ் பண்ணி கேட்குறேன். லீகல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ரெஸ்ட்ரெயின்ட் வாய்டு, சரியா? இன்ஸ்டெட் நானும் சாரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். என்ன போடுறோம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் சூட்டு போடணும்னா ஆக்சுவலி as per லிமிடேஷன் ஆக்ட் he is having 3 years of limitation, சரியா? பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்னோடய அக்ரிமெண்ட்டில் நம்ம இதுக்கு கேஸ் போடணுன்னா 1 வருஷத்துக்குள்ளே போட்டிருக்கணும். பிரச்சனைனா 1 வருஷத்துக்குள்ளே கேஸ் போடணும், இல்லைனா அதை தாண்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்ரிமெண்ட் போட்டால் இது வேலிடா இன்வேலிடா? அவரோட ரைட்டை நான் பிடுங்கலை, கேஸு போடுறத ரைட்டை பிடுங்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேஸு போடுங்க போடுறதுனா, ஆனால் 3 வருஷம் அதில் லிமிடேஷன் அளவுக்கு வச்சுக்க வேணாம். நமக்குள்ளே பேசி 1 வருஷம்னு வச்சுக்கோன்னு 1 வருஷம் லிமிடேஷனை குறைக்கிறேன். வெதர் இட் இஸ் வேலிட் ஆர் இன்வேலிட். திஸ் இஸ் ஆல்சோ வாய்ட். Why it is void? Any restraint, whatever be the restraint. சட்டம் நமக்கு கொடுத்த உரிமையை பிடுங்கிறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது. வித் த ஹெல்ப் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் சட்டம் நமக்கு ஒரு உரிமையை கொடுத்துருச்சுன்னா அதை பிடுங்குற உரிமை ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும், அது நமக்கு மட்டும்தான் இருக்குது. பண்ணிக்காமல் இருந்தால் வேறு யாருக்குமே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் அட் அ ஹையர் பெடஸ்டல். இட் இஸ் ஆல்வேஸ் வாய்ட் ரெஸ்ட்ரெயின்ட். எனி ஃபார்ம், எனி பார்ட் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வாய்டு தான், சரியா? வாய்டு தான். அது எப்படி பண்ண முடியும்? சட்டம் உங்களுக்கு எங்கே இடம் கொடுக்கும்? நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க, 3 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா கோர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும் போ அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இப்படிலாம் நடக்கும். இந்த லேப்டாப் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வாரண்ட்டி 1 இயர் கொடுப்பாங்களா, இஷ்யூஸ் அந்த 1 இயர்க்குள்ளே தான் கேஸ் பண்ணலாம் ஆரம்பத்தில் போட்டாங்க. அது நீ என்ன கொடுக்குற, அவன் பிரச்சனைனா எப்போ வேணாலும் வரலாம், 3 வருஷம் லிமிடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாய்டுன்னு சொன்னாங்க. இதை யூஸ் பண்ணி இட் ஆல் ஹேப்பன் பிஃபோர். சரி, அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான செக்ஷன், கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் வரும். செக்ஷன் 29. அன்சர்டனிட்டி அப்படின்னா என்ன? இஃப் யூ கான்ட் ப்ரெடிக்ட் சம்திங் தட் இட் இஸ் கால்ட் அன்சர்டனிட்டி. ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்லாம் இங்கே வராது சார், அதெல்லாம் பின்னாடி இருக்குது. ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்லாம், ஆக்ட் ஆஃப் காட்லாம். அன்சர்டனிட்டி அப்படின்னா இஃப் சம்திங் இஸ் நாட் சர்டைன், தட் இஸ் அன்சர்டனிட்டி. இப்போ நான் சார் கிட்ட சொல்கிறேன், சார் உங்களுக்கு செலவுக்கு நான் 5000 அல்லது 10,000 தரேன் சார் அப்படின்னா, நான் கொடுக்க போகிறது 5000 10,000? யாராலையா சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. தட் இஸ் அன்சர்டைன். ஸோ சம்திங் விச் யூ கான்ட் கிவ் அ டெஃபினட் ஆன்சர், சம்திங் விச் இஸ் ஆம்பிகுவஸ் இஸ் கால்ட் அன்சர்டைன், சரியா? சரி, அப்போது அன்சர்டைனாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அது வேலிடா வாய்டா அப்படின்னா வாய்ட் அக்ரிமெண்ட். ஓகே, அன்சர்டன். இப்போது நம்ம ஆனால் ஜென்ரல் பழக்க வழக்கத்தில் சொல்கிறோம்ல, அது எல்லாமே வாய்ட் அக்ரிமெண்ட் தான். நீ ஒரு 10-11 மணிக்கு வந்துரு அப்படின்றோம், ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட். 10 மணிக்கு வருமா 11 மணிக்கு வருமானு சொல்லணும். இட் இஸ் அன் அன்சர்டைன். இஃப் இட் இஸ் அன் அன்சர்டைன், இட் இஸ் வாய்ட்.
நீ ஒரு 10 ரூபா இல்லை 15 ரூபா வாங்கிக்கப்பா, அந்த பூவை கொடுப்பான்றோம். நம்ம அப்படி ப்ரொபோசல் கொடுப்போம், அவன் அதுக்கு வந்துட்டு ஓகேன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வாய்ட் அக்ரிமெண்ட். 10 ரூபான்னு சொல்லணும், இல்லை 15 ரூபான்னு சொல்லணும். அவன் ரெண்டையும் சொன்னால் இட்ஸ் அன்சர்டைன். ஸோ அன்சர்டைனாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அது வாய்ட். ஏன்னா அதை சர்டைனாக அது என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. கோர்ட்டுக்கு வந்தால் கோர்ட் என்ன சொல்லும்? 10 ரூபான்னு கொடுன்னு சொல்லுமா, இல்லை 15 ரூபா கொடுன்னு சொல்லுமா? சொல்ல முடியாது. இதே பிரச்சனை இன்னொரு இடத்துல நமக்கு வந்துச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது செக்ஷன் 24 ஞாபகம் இருக்கா? டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி இதுக்கு வராதுன்னு நான் சொன்னேன். ஏன்? ஏன்னா 50,000 அவனுக்கு நான் சம்பளம் தரேன்னு 2 வேலை கொடுத்துருந்தேன், எந்த வேலைக்கு எதுன்னு நான் இல்லை, அன்சர்டைன். கோர்ட் எப்படி சொல்லும் இவ்வளோ அவ்வளோன்னு? ஸோ வென்எவர் தேர் அரைஸ் அன்சர்டைன், இட் இஸ் ஆல்வேஸ் வாய்டு தான். சரி, 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் ஷாப் வச்சுருக்கேன்னு வச்சுக்குவோம். என் கடையில் எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது, ஆப்பிள், சாம்சங் எல்லாமே இருக்குது. சரியா? பட் எல்லாத்துலேயும் ப்ரீமியம் மாடல்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, திடீர்னு நான் ஒரு ஆஃபர் போடுறேன். ஏன்னா ப்ரீமியம் மாடல்ஸ்லாம் கிட்டத்தட்ட ரேட்டு ஒரே ப்ரைஸ் தான் வரும், 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்குள்ள. இப்போது தன் கடைக்கு வர்றான், ஃபோன் வாங்க வந்திருக்கான் இல்லையா? ஸோ அவன் வாங்க வர்றவன் என்கிட்ட ஆப்பிள் ஃபோன் வேணும் அப்படின்றதான் அவனோட இது கேட்க வர்றான். ஆப்பிள் ஃபோன் வேணும்னு. நான் நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா? நான் அவங்ககிட்ட 1.5 லேக் ஆகும் தம்பி, ஆல் ப்ரீமியம் மாடல்ஸ் அப்படின்றேன். 1.5 லேக் அப்படின்றேன். இந்த இடத்துல என்கிட்ட ஆப்பிளே இல்லை, சாம்சங் மற்றது தான் இருக்குது, ஆப்பிள் இஸ் செப்பரேட் பிராண்ட். ஆல் ப்ரீமியம் மாடல்ஸ் அவைலபிள் 1.5 லேக் நான் அவன்கிட்ட சொல்கிறேன். அவன் ஆப்பிள் கேட்குறான், என்கிட்ட ஆப்பிள் இல்லை. நான் ஆப்பிளுக்கு அவர் 1.5 லட்சம் சொன்னார், அவர் தரல அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அவன் கேஸ் போடுறான்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல அன்சர்டனிட்டி இருக்கா இல்லையா? அன்சர்டனிட்டினா டெஃபினட்டாக சொல்ல முடியாது இல்லையா? பிராண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. அவன் என்ன பிராண்டு கேட்க வர போகிறான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவன் கேட்குற மாடலை நான் என்னென்னு கேட்டதுக்கு நான் பதில் சொல்லாமல் நான் சொல்கிற ஆன்சர் அன்சர்டைன் தான். ஏன்னா என்கிட்ட ஆப்பிள்னு ஒன்றும் இல்லை. லெட்டஸே நான் ஆப்பிள் மட்டும்தான் என் கடையில் விற்கிறேன், அதுவும் ப்ரீமியம் மாடல் மட்டும்தான் வச்சுருக்கேன், ஒரே ஃபோன் தான் எங்கள் கடையில் இருக்குது. அவன் ஃபோன் கேட்க வர்றான், என் கடையில் உள்ள ஃபோனு இன்னும் ரேட்டு நான் சொல்லிட்டேன், 1.5 லட்சம்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் அன்சர்டனிட்டி இருக்கா? அன்சர்டனிட்டி இல்லை. ஏன்னா அதான் ஒரே மாடல், தட் இஸ் ஹேவிங், அதான் ஒரே மாடல். அவனும் வாங்க வரான், அவன் பார்க்குறான். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் என் கடையில் உள்ள எல்லா ஃபோனையும் அவன் பார்க்குறான், அவன் கேட்க வர்ற ஃபோன் வேறு, என்கிட்ட அது இல்லை. அப்போ அந்த இடத்துல அன்சர்டனிட்டி உருவாகுது. whenever there is an uncertainty rises, the agreement becomes void. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் தேங்காய் எண்ணெய் விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அவன் விலை கேட்க வர்றான். அப்பா 100 டன் 1 டன் தேங்காய் எண்ணெய் 1 லட்சம் ரூபாப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா 1 டன் தேங்காய் எண்ணெய்னே நான் சொல்ல தேவையில்லை. 1 டன் எண்ணெய் 1 லட்சம்ப்பா அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? 1 டன் தேங்காய் எண்ணெய் 1 லட்சம் தான் அர்த்தம். ஏன்னா நான் அது மட்டும் தான் விற்கிறேன். ஸோ தேர் இஸ் நோ அன்சர்டனிட்டி. அதே இடத்துல நான் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் விற்கிறேன். இப்போ அவன் கேட்க வர இடத்துல அவன் கேட்குறான் 1 டன் எண்ணெய் எவ்வளோ? ஏன்னா 1 டன் எண்ணெய் 1 லட்சம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இது அன்சர்டனா இல்லையா? அன்சர்டன். ஏன்னா நான் என்கிட்ட 3 நாள் எண்ணெய் இருக்குது. அவன் தேங்காய் எண்ணெய் தான் நினச்சான்றது எனக்கு தெரியாது. தேங்காய் எண்ணெயை நினச்சி அவன் கேட்டிருந்தாலும் நான் தேங்காய் எண்ணெய் தான் நினச்சி சொன்னான்னு அவனுக்கு தெரியாது. திஸ் இஸ் அன்சர்டைன். இது வாய்டு. ஓகே, எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 92க்கு மேலே 93லேருந்து வரும். அதில் அன்சர்டைன் இருந்தால் அங்கேயுமே எவிடன்ஸே கொடுக்க முடியாதுன்னு இருக்கும். ஐ டோன்ட் ரிமெம்பர், சொல்லும்போது சொல்கிறேன், பார்க்குறேன் நான். அதுலேயும் வரும். அது அன்சர்டனிட்டி இருந்தால் அதுக்கு எவிடன்ஸே கொடுக்க முடியாதுன்னு இருக்கும். ஆம்பிகுவஸாக இருக்கிறதுல அன்சர்டனிட்டிக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. நான் இவ்வளோ தான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் அது கோர்ட் ஏற்றுக்காது. எப்பயோ படித்தது பேர் மெமரியில் சொல்கிறேன், செக் இட் அகெயின். சரி, ஓகே. செக்ஷன் 30, அக்ரிமெண்ட்ஸ் பை வே ஆஃப் வேஜர். வேஜர்னா என்ன? வேஜர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கேம்பிள் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இதுக்கு அர்த்தம். நீ சொல்கிறது வேஜஸ், நாட் வேஜர். அக்ரிமெண்ட் பை வே ஆஃப் வேஜர் வாய்டு. கேம்பிள் பண்ணுறது வாய்டு. கான்ட்ராக்ட்லேயே அது வாய்டு தான். அது எப்போ எப்படி அப்படின்றதான் அதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 பேருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், சரியா? அந்த அக்ரிமெண்ட்டில் நான் இவ்வளோ காசு தர்றேன் அப்படின்றது கன்சிடரேஷன். அதுக்கு அவங்க போட்டிருக்க கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் தான் வேஜராக இருக்கும். அப்படி வேஜராக இருந்தால் அது வாய்டு. வேஜராக இருக்கும் அப்படின்னா என்ன? ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு விஷயத்தை இது நடந்தால் அப்படின்னு சொன்னால் அது வேஜர்.
an uncertain future event எழுதிங்க. அதுதான் நம்ம எழுத வேண்டிய வார்த்தை, uncertain future event. அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதுக்காக பணம் கொடுக்குறோன்னு சொன்னால் that is called wager. That agreements by way of wager is nothing but void agreement. டாஸ் போடுறோம், ஹெட்டா டெய்லா, ஹெட் வந்தால் எனக்கு 1 லட்சம், டெய்ல் வந்தால் உனக்கு 1 லட்சம். திஸ் இஸ் அக்ரிமெண்ட் பை வே ஆஃப் வேச்சர், இட் இஸ் வாய்ட். ஓகே, கிரிக்கெட்டில் வந்து இந்தியா ஜெயிச்சா 1 லட்சம், பாகிஸ்தான் ஜெயிச்சா இட் இஸ் நதிங் பட் கேம்பிளிங் பை வே ஆஃப் வேச்சர், வாய்ட். சரியா? நான் முதல்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, ஸ்பெஷலி பஸ் நான் டெரகன்ட் சொன்னேன் இல்லையா. கேம்பிளிங் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷனில். ஓகே, ஸோ எனி ஸ்டேட் கேன் ஃபார்ம் அ லா வித் ரெஸ்பெக்ட் டு கேம்பிளிங். தமிழ்நாடுல வந்து அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கேம்பிளிங் ஆக்ட் இருக்குது, அதனால தான் இங்கே ப்ரிவென்ஷன் ஆஃப் லாட்ரிஸ் ஆக்ட் இருக்குது. லாட்ரி இஸ் ஆல்சோ கேம்பிளிங், ரைட்? லாட்ரின்றது வந்துட்டு இட் இஸ் வாய்டு தான். ப்ரிவென்ஷன் ஆஃப் லாட்ரிஸ் ஆக்டில் வந்துட்டு லாட்ரி தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளாவில் இருக்கா அந்த ஆக்ட் இல்லை. ஸோ கேரளாவில் லாட்ரி நம்ம வாங்கிட்டு வரலாம், இட் இஸ் நாட் அ வாய்டு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கோவா போனீங்க அப்படின்னா, கோவா எத்தனை பேர் போயிருக்கீங்க பாய்ஸ்? யாருமே கோவா போலையா? சரி, கோவா போனால் அங்கே எது ரொம்ப ஃபேமஸாக? கசினோ ரொம்ப ஃபேமஸ். ஷிப்ஸ் இருக்கும், கசினோ இருக்கும். அங்கே போய் நீங்கள் பிளாக் ஜாக் இதெல்லாம் விளையாடலாம். அங்கெல்லாம் அது விளையாடுறமே அன்சர்டைன் ஃபியூச்சர் ஈவெண்ட் தானே அது. அது வேலிடா வாய்டா? அதுக்கு கான்ட்ராக்ட், அதுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட்னு போட்டால் வாய்டு. பட் அங்கே நீங்கள் அதை விளையாடலாம், ஏன்னா ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது, ஸ்டேட் அதை உங்களுக்கு பர்மிட் பண்ணுது. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக்குன்றது இட்ஸ் ஆல்சோ ஏ கேம்பிள். இன்றைக்கி எவ்வளோ இருக்கும், நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. கண்ணை மூடிட்டு தான் நம்ம போடுவோம். வெதர் இட் இஸ் வேலிட் ஆர் வாய்ட். வேலிட். ஏன் வேலிட்? அஸ் பர் கான்ட்ராக்ட் அது வாய்டு தான். ஏன் வேலிட்? செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வேலிடேட் பண்ணதுனால தான் அது வேலிட், இல்லைனா அது வாய்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது எப்படி வரும்னா, 2 பேருக்குமே அந்த 2 பேரோட அவுட்கமில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, ஆனால் பெட்டு கட்டுவாங்க. அதுதான் கேம்பிளிங். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நான் விவசாயம் பண்ணியிருக்க மாட்டேன், நான் ஒன்றும் லாயராக இருப்போம். மழை பெஞ்சிச்சுன்னா உனக்கு 1 லட்சம், மழை பெய்யலைன்னா எனக்கு 1 லட்சம். திஸ் இஸ் கேம்பிளிங். 2 பேருக்குமே அது ஒரு அவுட்கமில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஓகே, தட் இஸ் வேஜர். இன்சூரன்ஸ் ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும், பட் இன்சூரன்ஸ் ஆக்ட் கீழே அது வேலிடு. ஓகே, இன்சூரன்ஸ் இப்போ நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. உன் வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சா உனக்கு 1 லட்சம் தரேன்டா அப்படின்னு. என் வீடு தீப்பிடிச்சி எரியணும்னு சொல்கிறியாடா? எரிஞ்சாதான் 1 லட்சம். பட் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. பட் ஸ்டில் இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இட் இஸ் வேலிட். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஆக்ட்லேயே வெள்ளக்காரங்க ஹார்ஸ் ரேசிங்கை வேலிடேட் பண்ணியிருப்பானுங்க. ஹார்ஸ் ரேசிங் மட்டும் வேலிடுன்ட்டான், மற்றதெல்லாம் நம்ம ஆளுக பண்ணிட்டானுங்க. பட் ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஃபியூச்சர் ஈவெண்ட் நான் சொன்னேன், அன்சர்டன் ஃபியூச்சர் ஈவெண்ட். அதில் உங்களோட ஸ்கில்லை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அது வேஜரில் வராது. புரியுதா? இப்போ மழை பெஞ்சா உனக்கு 1 லட்சம், எனக்கு 1 லட்சம், தேர் இஸ் நோ ஸ்கில் இன் இட். நான் பிளாக் ஜாக் கேம் ஆடுறேன்னா அதில் என் ஸ்கில் இருக்குது, அப்போ அது காம்படிஷன் ஆக்ட் கீழே வந்துடும், அது வேஜரில் வராது. சரியா? வென் யூ ஆர் அப்ளையிங் யுவர் ஸ்கில், இட் இஸ் நாட் அ வேஜர். நீங்கள் உங்கள் ஸ்கில்லே அப்ளை பண்ண முடியாது, உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது அந்த ஈவெண்ட்டு, அன்சர்டன் டு த ஃபியூச்சராக இருக்கும், உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது, அப்போது அது வேஜர். ஓகே, அந்த நுவான்ஸோ டிஃபரன்ஷியல் நுவான்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தோ கேம்பிளிங்கில் அந்த மாதிரி கேம்பிளிங் தான் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரகாரம் வாய்டு. சரியா? வென் யூ ஆர் அப்ளைங் சம் ஸ்கில், அதில் உங்களுக்கு ஒன்றுதுன்னா அந்த மாதிரியான கேம்பிளிங்கில் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரகாரம் அது வாய்டு கிடையாது. காம்படிஷன்ஸே அப்படி தானே. ஓகே, சோஃபார் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, செக்ஷன் எதுலேருந்து பார்த்தோம்? 23லேருந்து தான் வாய்ட் அக்ரிமெண்ட்ஸு. செக்ஷன் 24லேருந்து பார்த்தோம் இல்லையா? 24லேருந்து பார்த்தோம். ஓகே, 25 நோ கன்சிடரேஷன் பார்த்தோம், ரெஸ்ட்ரெயின்ட் டு மேரேஜ், ரெஸ்ட்ரெயின்ட் டு ட்ரேடு, ரெஸ்ட்ரெயின்ட் டு லீகல் ப்ரொசீடிங்ஸ், அன்சர்டனிட்டி, வேஜர் வர பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்ஸ். வாட் இஸ் மை கண்டிஜென்ட்? சிம்பிளாக தானே, கண்டிஜென்ட் நதி விட கண்டிஷனல் அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், கண்டிஜென்ட் அப்படின்னா என்ன? வெரி குட். கண்டிஜென்ட்னா கண்டிஷனல். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்குறது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். தெர் இஸ் சம்திங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் அண்ட் கண்டிஷனல் ஆஃபர். கண்டிஷனல் ஆஃபரை பற்றி இதில் செக்ஷனில் இருக்காது, பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். கண்டிஷனல் ஆஃபர்ன்றது வேறு,
கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்ன்றது வேறு. சரியா? ஆஃபர்னால் என்னென்னா ப்ரப்போசல், கண்டிஷனல் ப்ரப்போசல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆஃபர்ன்ற வேர்டு வந்து இங்கிலீஷ் வேர்டு, இங்கிலீஷ் லாவில் ஆஃபர் வரும், இந்தியாவை பொறுத்தவரை அது ப்ரப்போசல் தான். ஓகே, வாட் வி ஆர் ஹேவிங் இஸ் ப்ரப்போசல். சரி, கண்டிஷனல் ஆஃபர்னா என்ன, கண்டிஜென்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குற முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பேசிக்குள்ளே வந்துடுவோம். வாட் இஸ் மீன் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்? இஃப் யூ டூ சம்திங் ஆர் இஃப் யூ டோன்ட் டூ சம்திங், on doing or not doing that, if something else happens, then it is called contingent contract. சிம்பிளாக சொல்லணும்னா, இஃப் அப்படின்றத வந்து இங்கிலீஷில் கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் அப்படின்றத, அந்த கண்டிஷனல் கிளாஸை கான்ட்ராக்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் அ கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். கண்டிஜென்ட்னா கண்டிஷனல் சொன்னால சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறக்கா சொல்கிறேன். when you are applying the conditional clause in a contract, in an agreement, then that will become a contingent agreement. இதை நீ செஞ்சால் நான் இதை செய்கிறேன் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸ், அந்த இஃப் கிளாஸ் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ தட் வில் பிகம் அ கண்டிஜென்ட். யூஸ்வலி ஒரு கான்ட்ராக்டை யார் செய்யணும் அப்படின்னா அது பின்னாடி வரும். இதுக்கப்புறம் ஹூ ஹேஸ் டு டூ த கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஃபேக்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவர் இப்போது எனக்கு இதை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா உனக்கு பணம் தர்றேன், கான்ட்ராக்டில் ஃபஸ்ட் இதுக்கு வந்து 10 லட்ச ரூபா தர்றேன், எனக்கு நீ வீடு கட்டி கொடு, இல்லை இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வை, நான் 10 லட்சம் தர்றேன். எழுதி வைக்கிற இன்சிடென்ட் ஃபஸ்ட்டாக, பணம் கொடுக்குற இன்சிடென்ட் ஃபஸ்ட்டாக, இந்த மாதிரி எல்லா கான்ட்ராக்ட்லையும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்ட்ஸு. ஒரு விஷயம் நடக்கும், இன்னொரு விஷயம் அடுத்து நடக்கும். இதுதான் இயற்கை. ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸில் சொல்கிறேன் நான். இஃப் தர் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ், ஒன்று தானே நடக்கும், இன்னொன்று செகண்ட் தான் நடக்கும். எது நடக்கணும், எது செகண்ட் நடக்கணும்னு சம்டைம்ஸ் நீ கான்ட்ராக்ட்லேயே நம்ம எழுதுவோம். கான்ட்ராக்டில் எழுதாத பட்சத்தில் எப்படி நடக்கணுன்றது பின்னாடி வர செக்ஷன்ஸில் வரும். அப்போ அதை நம்ம பார்ப்போம். இப்படி எது வருன்ற இடத்துல அதுதான் நடக்கணுன்ற கண்டிஷனை முதலே நீ போட்டேன்னா தட் பிகம்ஸ் அ கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். அந்த ப்ராமிஸோ அந்த அக்கரன்ஸோ நடந்தாதான் இந்த கான்ட்ராக்டே வேலிட். இல்லை அந்த ப்ராமிஸோ அந்த அக்கரன்ஸோ நடக்கலைன்னா தான் இந்த கான்ட்ராக்டே வேலிட். இல்லைன்னா இது வாய்ட் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். சார் பேர் என்ன சார்? பிரேம் சார் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். I'll give him 1 lakh rupee. பட் ஹி ஹேஸ் டு பர்ன் அவரோட வீடு. அவரோட பேர் என்ன சார்? டார்வினோட வீட்டை எரிக்கணும். எரிச்சா அவருக்கு 1 லட்சம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு we are having an agreement. ஓகே, whether this agreement is valid or void ஆகல நான் போல, void நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுவீங்க, ஏன்னா அன்லாஃபுல்லாக இருக்குது. whether this is a contingent or not, this is contingent contract because there is a if clause. அந்த வீட்டை எரிச்சா தான் நான் 1 லட்சம் தருவேன், வீட்டை எரிக்கலைன்னா நான் தரமாட்டேன் அப்படின்ற அந்த if clause நான் போடுறதுனால this becomes a contingent. பைக் எரிப்போமா, வீட்டை எரிப்போமா? ஃப்ரீயாக எரிச்சிடலாமா? கன்சிடரேஷன் கான்ட்ராக்ட் வேல்யூ இல்லைல்ல. இல்லை, நம்மளுக்கு செக்ஷன் 25 பிரகாரம் வித்தவுட் கன்சிடரேஷன் இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். சரி, 1 ரூபா வச்சுக்கலாம். சரி, ஓகே, லெட்ஸ் கோ ஃபர்தர். ஸோ இந்த கண்டிஜென்ட் கான்ட்ராக்டை எக்ஸாக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கும் கண்டிஷனல் ஆஃபருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னா, if something happens you have to do this, or if something not happens you have to do this. ஒரு விஷயம் நடந்தாலோ அல்லது நடக்கவில்லை என்றாலோ நீ இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். கண்டிஷனல் ஆஃபர்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நீ எனக்கு பண்ணினாலோ அல்லது எனக்கு பண்ணினாலோ நான் உனக்கு தரேன்னு சொல்கிறது கண்டிஷனல் ஆஃபர். அவ்வளோதான் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. அந்த ரெண்டாவது அந்த விஷயன்றது பர்சனலாக நமக்குன்னு இருந்தால் அது கண்டிஷனல் ஆஃபர். பிகாஸ் when we are giving offer, what is the definition of offer? நம்ம கன்கரன்ஸ் கொடுத்து வாங்கணும் இல்லையா, நான் இதை பண்ணுறேன்னு இதை. ஸோ அந்த ஆஃபர் அதில் இருக்கணும், இருந்தால் தான் அது கண்டிஷனல் ஆஃபர். அப்படி இல்லைனா இட் இஸ் அ கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், கண்டிஷனல் ஆஃபருக்குள்ளே வராது. அவ்வளோதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். ஓகே, நான் சொல்கிறேன், ஐ வில் பே யூ 5,000 rupees if you paint my house. அப்படின்னா அது என்னது? இந்த இடத்துல என் வீட்டை பெயிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கன்சிடரேஷன். அந்த கன்சிடரேஷனே இந்த இடத்துல ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷனல் ஆஃபர். கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்னா அது கொலாட்ரல் இருக்கக்கூடாது. அதில் செக்ஷன்லேயே இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எ கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் இஸ் அ கான்ட்ராக்ட் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங் இஃப் சம் ஈவெண்ட் collateral to such contract does or does not happen. அந்த collateral தான் நான் சொன்னது. இப்போ என் வீடு எரிஞ்சிருச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட் வேற,
நான் இது செஞ்சால் நீ இது செய்கின்ற ஆஸ்பெக்ட் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த கொலாட்ரல் இருந்தால் அது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், கொலாட்ரல் இல்லைன்னா அது கண்டிஷனல் ஆஃபர். சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டும் வேறு வேறு, ரெண்டு ப்ராமிஸ் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வில் ஹேவ் அ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸை நீ பண்ணால் நான் இந்த ப்ராமிஸை பண்ணுறேன்னு சொன்னால் அது கண்டிஷனல் ஆஃபர். சரியா? கண்டிஜென்ட் கான்ட்ராக்டில் செப்பரேட்டாக நடக்கிறது தனியாக இருக்கும், அது இதுக்கு கொலாட்ரலாக இருக்கும், இதோட அது மிக்ஸ் ஆகாது. ஓகே, அப்படி இருந்தால் அது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். இப்போ இதோட இல்லுஸ்ட்ரேஷன் வாசிக்கிறேன். ஏ மேக்ஸ் அ கான்ட்ராக்ட் வித் பி டு பை பீஸ் ஹார்ஸ் இஃப் ஏ சர்வைவ்ஸ் சி. இதில் ஏ சியை சர்வைவ் பண்ணால் பிக்கு அந்த ஹார்ஸை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறது. இதே இடத்துல நான் 50,000 கொடுத்தேன்னா நீ எனக்கு ஒழுங்காக வேலை பார்த்து கொடுத்தா நான் உனக்கு ஹார்ஸ் வாங்கி தர்றேன்னு சொன்னால் இட்ஸ் அ கண்டிஷனல் ஆஃபர். சரியா? ஏ உயிரோடு இருந்தால், பி சாகிறதுக்கு முன்னாடி ஏ உயிரோடு இருந்தால் நான் உனக்கு அந்த ஹார்ஸை அவங்ககிட்ட இருந்து வாங்கி தரேன்னு சொன்னால் இது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். நான் முதல்ல சொன்னது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ், நீ எனக்கு செய் நான் உனக்கு செய்கிறேன். ரெண்டாவது சொன்னது எனக்கு எதுவுமே செய்ய நான் சொல்லலை, அங்கே ஒரு விஷயம் நடந்தால் உனக்கு நான் இதை செய்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிஷனல் ஆஃபர் அண்ட் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். கண்டிஷனல் ஆஃபரில் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இருக்கும், உனக்கு செய் எனக்கு செய். கண்டிஜென்ட் கான்ட்ராக்டில் அந்த ரெசிப்ரோக்கல் எது நடக்காது, அங்கே ஒரு விஷயம் நடந்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன்னு இருக்கும். ஓகே, அங்கே ஒரு விஷயம் நடக்கலைன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன்னு இருக்கும். இந்த இடத்துல அதுதான் கன்சிடரேஷன். ஓகே, ஒரு வார்த்தையில் ஒரு சென்டென்ஸில் அது நீங்கள் எழுதிக்கிறதுனா இப்படி எழுதிக்கங்க. கண்டிஷனல் ஆஃபர் இஸ் அ ரெசிப்ரோக்கல் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் and contingent contract involves third party or incident collateral for the event. Example, conditional offer na I promise to pay you 1 lakh if you work for me. அதே இதில் I promise to pay you 1 lakh if you marry X, if you work for him, marry X, whatever கொடுக்கிறது வந்து contingent contract. ஸோ இது பார்த்துட்டோம். இதை எப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். கண்டிஜென்ட் கான்ட்ராக்டை எப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்? செக்ஷன் 32 and 33 ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே செக்ஷன் தான், எஸ்ஆர் நோ மாதிரி. ஓகே, எப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 32 and 33. செக்ஷன் 32 என்ன சொல்லணும்னா, ஒரு ஈவெண்ட் நடந்தால் இந்த கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் செல்லும் அப்படின்றது செக்ஷன் 32. ஒரு ஈவெண்ட் நடக்கலைன்னா சேம் திங் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் சொல்கிறது 33. அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணலான்றதுக்கு 32, ஒரு ஈவெண்ட் நடக்கலைன்னா இந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது 33. இப்போ இந்த இடத்துல 32 எதை பற்றி? ஆன் த ஈவெண்ட் ஆஃப் ஹேப்பனிங். அப்போ ஒரு விஷயம் நடந்தால் இந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன சொல்லுது? அந்த ஈவெண்ட் நடக்கலைன்னா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த ஈவெண்ட் நடக்கலைன்னா இந்த கான்ட்ராக்டு பிகம்ஸ் வாய்ட். ஒரு ஈவெண்ட் நடந்தால் தானே, லெட் அஸ் சே இந்த சேர் நம்ம அந்த வாய்டபிலிட்டிக்கு போகாமல் சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகும். இந்த சேர் உடஞ்சிச்சு அப்படின்னா சதீஷ் கால் கிவ் 100 rupees அப்படின்னா இது உடஞ்சா தானே அவனுக்கு, இது உடையலைன்னா எங்கள் 2 பேரோட கான்ட்ராக்ட் என்ன ஆகுது? பிகம்ஸ் வாய்ட். இட் இஸ் நாட் அ வாய்ட் கான்ட்ராக்ட், இட்ஸ் த கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்ட். அந்த கான்ட்ராக்ட் உயிரோடவே இருக்கும் அந்த சேர் உடையிற வர. உடஞ்சிச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் செல்லும், உடையலைன்னா பிகம்ஸ் வாய்ட். ஓகே, அப்போ நம்ம உடையிற வரை என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்தவரை we have to wait and watch. let us imagine அது உடையவே உடையாது, இம்பாசிபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். சரியா? எப்படி சொல்கிறது, இந்த கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு அப்படின்னா வந்து உனக்கு நான் 1 லட்சம் தர்றேன் அப்படின்றது கான்ட்ராக்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த கப்பல் கரைக்கே வந்து சேர்ந்துருச்சு. அப்போ இனிமேல் அந்த கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிள் ஆயிடுச்சா? இப்போ இந்த கான்ட்ராக்ட் வேலிடா? இந்த கான்ட்ராக்ட் வாய்டா? வாய்ட். இந்த கான்ட்ராக்ட் வில் பிகம் வாய்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கார்த்திகா வந்து ஒரு பெரிய கப்பல் முதலாளி. ஓகே, யூ ஆர் ஹேவிங் எ ஷிப். நான் ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், அந்த ஷிப்பில் என்னோட கூட்ஸ் இருக்குது. கார்த்திகாவோட ஷிப் வந்துட்டு என்ன ஜனவரியா? ஓகே, February 1 சென்னையோட ஹார்பருக்கு வந்துருச்சு அப்படின்னா தென் ஐ வில் கிவ் ஹர் 1 crore இப்படின்றது தான் எங்களோட அக்ரிமெண்ட்டு. February 1 கார்த்திகாவோட ஷிப்பு ஹார்பருக்கு வந்துருச்சுன்னா ஐ வில் கிவ் ஹர் 1 crore ஆன் த ஈவெண்ட் ஆஃப் ஹேப்பனிங். சரியா? February 1 வரல, February 2 வருதுன்னா இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகும்?
the contract becomes void. சரியா? அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அன்ஃபார்ச்சுனேட்லி, சாரி கார்த்திகா, இது என்ன ஜான்வரி, இன்னைக்கு தேதி ஜான்வரி 3 கார்த்திகாவோட ஷிப்பு கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. சரியா? இப்போது அந்த ஷிப் என்னைக்காவது கரைக்கு வர வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே கிடையாது. நவ் திஸ் அக்ரிமெண்ட் ஹாஸ் பிகம் இம்பாசிபிள். அப்போ இந்த கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்டு. நான் சொன்ன எக்ஸாம்பிளில் கான்ட்ராக்ட் எப்போ வாய்ட் ஆச்சோ பிப்ரவரி 2 தான் வாய்ட் ஆகும். 1 வரை டைம் இருந்தது. இப்போ சொன்ன எக்ஸாம்பிளில் அந்த கான்ட்ராக்ட் எப்போ வாய்ட் ஆச்சு? இன்றைக்கே வாய்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, ஸோ எப்போ ஒரு கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகுது அப்படின்றதையும் அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், அக்கரன்ஸை வச்சு. அட்வான்ஸாக கொடுத்துட்டாவா? ரிட்டர்ன் வாங்கிடுவேன். அக்ரிமெண்ட்டில் கன்சிடரேஷன் இவ்வளோ தரலன்றது அக்ரிமெண்ட் கிடையாது. அக்ரிமெண்ட்டு அது வந்தால் உனக்கு பணம் தர்றேன், இஃப் கிளாஸு நான் அது வர நான் அந்த பாதி காசை சும்மா அட்வான்ஸாக வச்சுக்க அப்படின்னு நான் கொடுத்தேன்னா திரும்ப வாங்கிட வேண்டியதுதான். யூஸ்வலி கண்டிஜனில் அட்வான்ஸாக வச்சுக்கிறது கண்டிஜன் கிடையாது, அது எக்ஸ்ட்ரேனியஸ். ஓகே, வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷனில் மட்டும்தான் கொடுத்தது திரும்ப வாங்க முடியாது, வேறு எல்லாத்துலேயும் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, அப்போ நான் சொல்லலாம், உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்கன்னு வைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நான் எங்கேயுமே வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்கன்னு வைங்க. கோர்ட்டு கொடுத்துட்ருக்கு மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது அந்த உங்கள் ஒய்ஃப் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, உங்களை ஏமாற்றி மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. தென் யூ ஆர் கோயிங் அண்ட் அப்ளைங் அண்டர் செக்ஷன் 127. அதை கேன்சல் பண்ண சொல்லி கோர்ட் கேன்சல் பண்ணுது. இதுவரை நான் கொடுத்த காசை திரும்ப வாங்கி கொடுங்க நீங்கள் கேட்க முடியாது. இட்ஸ் அ வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன். கொடுத்த காசு போச்சு, திரும்ப கேட்க முடியாது. ஓகே, அங்கே மட்டும்தான் வரும், இங்கே வராது. செக்ஷன் 32 ஏதோ டவுட் இருக்கா? என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் கண்டிஜென்ட் ஆன் ஈவன் ஹேப்பனிங். ஒரு விஷயம் நடந்தா 32க்கு அப்படியே ஆப்போசிட் தான் 33. ஈவெண்ட் ஆஃப் நாட் ஹேப்பனிங், அதுதான் 33. 32 கண்டிஜென்ட் ஆன் ஹேப்பனிங், 33 கண்டிஜென்ட் ஆன் நாட் ஹேப்பனிங். ஒரு விஷயம் நடக்கலைன்னா, சரியா? அதே எக்ஸாம்பிள், அந்த கப்பல் பிப்ரவரி 1 போர்ட்டுக்கு வரலைன்னா நான் 1 கோடி ரூபா தரேன்னு அக்ரிமெண்ட் போடுறேன், சரியா? இன்னைக்கு ஜனவரி 4 அது போர்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ என்னாச்சு? அது வந்துருச்சு, அப்போ நான் 1 கோடி ரூபா கொடுத்தாகணும். ஓகே, இப்போவே போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அந்த 1 கோடி ரூபா நான் கொடுக்க தேவையில்லை. ஆன் நாட் ஹேப்பனிங் தான் என்னோட அக்ரிமெண்ட். என்ன? உன்னோட கப்பல் பிப்ரவரி 1 இந்த போர்ட்டுக்கு வரலை அப்படின்னா நான் உனக்கு 1 கோடி ரூபா தர்றேன். திஸ் இஸ் த அக்ரிமெண்ட். ஒருவேளை ஜனவரி 4 அது போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அக்ரிமெண்ட் இல்லாமல் போச்சு. ஸோ அக்ரிமெண்ட் பிகம்ஸ் வாய்ட். கரெக்டா? பிப்ரவரி 1 சொல்லியிருந்தேன். பிப்ரவரி 1 வந்துருச்சுனாலும் வாய்டு தான். பிப்ரவரி 1 மேலே அது வரலைன்னா தான் அந்த கான்ட்ராக்ட் வேலிட் ஆகும். ஸோ பார்த்தது ஹேப்பனிங், இது நாட் ஹேப்பனிங், அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேம். செக்ஷன் 34 ட்ரையாக போதா? 34, 35 3 செக்ஷன் மட்டும் பார்ப்போம். 6ஓட முடிச்சிடுவோம். சார் இருக்காங்க, அடுத்த சார் MBA ஆக்ட் எடுப்பாங்க. ஓகே, இல்லை போதும் நிப்பாட்டுங்கன்னா சொல்லுங்கள், நான் நிப்பாட்டிடுறேன். இல்லைனா 3 செக்ஷன் தான், போயிடலாம். செக்ஷன் 34. When event on which contract is contingent to be impossible, to be deemed impossible, if it is the future conduct of a living person. இதுக்கு முன்னாடி நம்ம பாசிபிலிட்டியில் பார்த்தோம். பாசிபிளே இல்லைன்னா அதை வாய்டுன்னு நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பர்சனோட, லிவிங் பர்சனோட ஃபியூச்சர் காண்டக்டை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும்னா, which is always deemed to be impossible. For example, சார் கல்யாணம் ஆகலை, உங்கள் பேர் என்ன? ஸ்ரீ விஜயன். ஓகே, ஸ்ரீ விஜயன் சாருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸ்ரீ விஜயன் சார் ஏ அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா நான் அவருக்கு 10 லட்ச ரூபா தர்றேன். திஸ் இஸ் த அக்ரிமெண்ட் பிட்வீன் வி போத். ஏன்ற பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணால் அவருக்கு 10 லட்சம். இப்போ அந்த பொண்ணு சீன்ற ஒரு பையனை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிடுச்சு ஆஃப்டர் அவர் கான்ட்ராக்ட். இப்போ அவரால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா? இதில் குறுக்கோட நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். ஏன் நாளைக்கு சிஏ டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் போகக்கூடாதுன்னு தான் லிவிங் பர்சனாக இருந்து அந்த லிவிங் பர்சனோட ஃபியூச்சர் கான்டக்டை பேஸ் பண்ணி தான் அது நடக்கும். அப்படின்னா தட் இஸ் டீம்டு டு பி இம்பாசிபிள். ஓகே, இந்த இடத்துல லிவிங் பர்சன் இருக்காரா?
அந்த பொண்ணோட ஃப்யூச்சரை வச்சு தானே வருது. அந்த பொண்ணு ஃப்யூச்சரில் அப்படி பண்ணணும், ஃப்யூச்சர் கான்டாக்டை. அப்படி நீ ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும்னா முடிவெடுக்கக்கூடாது, இன்றைக்கி நிலைமைக்கு வச்சு தான் முடிவெடுக்கணும். அப்போது ஃப்யூச்சரில் அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி அது இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிச்சுனாலே முடிஞ்சு போச்சு, அக்ரிமெண்ட் பிகம்ஸ் வாய்ட். நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும், அதிலே நிறைய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இதில் 5 ஏக்கர் நீ எனக்கு விற்றா நான் உனக்கு அதுக்கு என்ன காசோ அது போய் எக்ஸ்ட்ரா உனக்கு 5 லட்ச ரூபா தர்றேன்னு நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். நான் அந்த இதை எனக்கு விற்காமல் சதீஷ்க்கு விற்றுட்டாங்க. கான்ட்ராக்ட் என்னாச்சு? வாய்ட் ஆகிடுச்சு. நான் கிளைம் பண்ண முடியாது. ஏன்? நான் திரும்பவும் சதீஷ்லேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்ட்ட கொடுப்பேன் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, புரியுதுல? செக்ஷன் 34 எதுவும் டவுட் இருக்குது? அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். செக்ஷன் 34 வேறு ஒன்றுமே இல்லை. சரி, அடுத்து செக்ஷன் 35 பார்க்கலாமா? செக்ஷன் 35 ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்கன்னா அந்த டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் நம்ம படிக்கிறோம்ல, ஒரு அக்ரிமெண்ட் போடுற அந்த சொத்தை எனக்கு இத்தனை மாதத்துக்குள்ளே, அந்த டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதெல்லாம் இதுதான். ஓகேயா? பட் அது அன்சர்டனாக இருக்கக்கூடாது. ஓகே, 6 மாதத்துக்குள்ளே நான் உனக்கு பணம் தர்றேன், நீ இந்த சொத்தை எனக்கு எழுதி வச்சிரு. நம்ம யூஸ்வலி நம்ம பார்க்குற எல்லா ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்ஸ் இருக்குல்ல, டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அது இதுதான். அப்படி 6 மாதத்துக்குள்ளே செய்யலைன்னா அது என்னாகும்? வாய்ட். ஆக்சுவலி ஏர்லியர் பிஃபோர் ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷனல் கிளாஸ் போடல அப்படின்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை there is a constitution bench judgment, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை டைம் இஸ் நாட் த எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு, ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட சேலுக்கு மட்டும். தென் இட் வாஸ் மெலோ டவுன். சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஜட்ஜ் பெஞ்சு அந்த 5 ஜட்ஜ் பெஞ்சை ஓவர் ரூல் பண்ணி அதெல்லாம் அந்த காலம், இப்போ அப்படி கிடையாது, இன்றைக்கி ரேட்டு போகிறதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. தட் இஸ் டிஃப்ரென்ஸ். பட் ஃபார் த நாலேஜ் ஐம் டெல்லிங். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சு ஒரு கான்ட்ராக்டை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் அந்த கான்ட்ராக்ட் முடியலை, நடக்கலைன்னா இட் பிகம்ஸ் வாய்ட். ஓகே, அதான் டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒருவேளை அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே அது இம்பாசிபிள் ஆகிடுச்சுன்னா அப்போவும் அது வாய்ட் ஆகிடும். சரியா? நான் வந்துட்டு ஒரு சோப்பு உங்ககிட்ட விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு சோப்பு வெளியில் வச்சுருக்கேன், மழை பெஞ்சு சோப்பு கரைஞ்சிருச்சு, கொடுக்க முடியாது. ஸோ இது அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இந்த கப்பல் வச்சு சொன்னேன். ஸோ இட் பிகம்ஸ் வாய்ட். கார்த்திகாவை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஷிப்பு கரைக்கு வந்த February 1 அது வந்து செக்ஷன் 32வையும் 33ஐயும் 35ஐயும் சேர்த்து தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். 33ல் வந்து டைமை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, வெறுமா அது கரைக்கு வந்தால் இவ்வளோ, வரலைன்னா என்ன அப்படின்றதான். அது இத்தனாம் தேதிக்குள்ளே அப்படின்னு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது 34, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. 34 இஸ் நத்திங் பட் ஃபிக்ஸிங் அ டைம். சாரி, 35. 33க்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதுக்கும் பொருந்தும். சரியா? Then let's go to 36. Agreement contingent on impossible events void. நடக்கவே நடக்காத விஷயங்களுக்கு அது void. Impossible events அப்படின்னு வந்துட்டாலே அது void தான். சரியா? கான்ட்ராக்டே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சா அது void. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். Mr. A agrees to pay Mr. B 1000 rupees if 2 straight lines enclose a space. அதாவது ஒரு 2 ஸ்ட்ரைட் லைனை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க. ட்ரா அ ட்ரையாங்கிள் ஒன்லி வித் 2 sides, 2 parallel lines அப்படின்னு சொல்கிறேன். சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. ஏ பிஏ நீ வந்து 2 parallel லைனில் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சனா உனக்கு நான் 1000 ரூபா தர்றேன். நீ அப்படி வரைய முடியலைன்னா எனக்கு 1000 ரூபா தரணும். இது ஃபஸ்ட்டு சினாரியோ. சரி, இந்த சினாரியோக்கு பதில் சொல்லுங்கள். வெதர் இட் இஸ் வேலிட் ஆர் வாய்ட். நான் 2 ஸ்ட்ரைட் லைனை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன்னா உனக்கு 1000 ரூபா, வரையிலைன்னா எனக்கு 1000 ரூபா. 2 ஸ்ட்ரைட் லைனை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியுமா? பிகாஸ் ட்ரையாங்கிள் ஹாஸ் 3 sides. இப்போது இந்த கான்ட்ராக்டு வேலிடா வாய்டா? வாய்ட் இல்லையா? சரி, லெட் அஸ் இமேஜின் நான் வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸர். I know Max better than the one who is having அந்த கான்ட்ராக்சுவல் ஆஃபர். அவன் என் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்குவோம். அவன் என்கிட்ட சொல்கிறான், சார் 2 லைனை வச்சு நீங்கள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா சார், வரைய முடியலன்னு எனக்கு 1000 ரூபா தாங்க சார். அவன் சொல்கிறான். நான் அக்ரி பண்ணி கையெழுத்து போட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவனோட பெட்டராக தெரியும், எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கையெழுத்து போடுறேன். இப்போது இந்த அக்ரிமெண்ட்டு வாய்டா, கான்ட்ராக்ட் வாய்டா, வேலிடா இல்லை வாய்டா? வேலிட். குட். வேலிட்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க, அப்படி வச்சுக்குவோம்.
தனித்தனியாக சொன்னால் வேலிட் யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க? ஒன்று வேலிட் 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 வேலிடா வாய்டு வேலிட் வேலை யார் வேலிடு? 3 வேலிட். குட். வாய்டுன்றவங்க எத்தனை பேர்? ஓகே சூப்பர். ஏம்மா நீ எதுக்கு கை தூக்குற? ஓகே. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த செக்ஷனில் தோ வி ஹாவ் அ நாலேஜ், irrespective of whether we have a knowledge or not, knowledge இருந்தாலும் அது void தான். the moment அது impossible அப்படின்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அதுக்கு கான்ட்ராக்ட் போடக்கூடாது, அக்ரிமெண்ட் போடக்கூடாது. அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டால் அது void தான். ஓகே. ப்ராபபிள் வேற, பாசிபிள் வேற. வாய்ப்பு இருக்க மாதிரி கன்வே பண்ண, அதனால தான் நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொன்னேன், பாசிபிள் மாதிரி நீ கன்வே பண்ணாலும் அது இம்பாசிபிள்னா அது வாய்டு தான். தட் இஸ் வை ஐ செட் ஈவன் அது இம்பாசிபிள் தெரிஞ்சே நான் ஒத்துக்கிட்டாலும் அது இப்போ வாய்டு தான். ஐ நோ தட் இஸ் இம்பாசிபிள் பட் ஸ்டில் ஐம் அக்செப்டிங், தட் இஸ் வாய்ட். நீ பாசிபிள் மாதிரி சொல்லி நான் ஒத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நீ கேட்குற, நான் இம்பாசிபிள்னு தெரிஞ்சே நான் ஒத்துக்கிறேன், ஆனாலும் வாய்டு தான். தட் இஸ் நாட் இம்பாசிபிள். அது நம்மளுக்கு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறது. இம்பாசிபிள் ஐ எம் பாசிபிள்லாம். இஃப் சம்திங் இஸ் இம்பாசிபிள் இஸ் இம்பாசிபிள். அதனால தான் இங்கிலீஷில் பாசிபிள் இம்பாசிபிள் வேறு, ப்ராபபிள் இம்ப்ராபபிள் வேறு. ப்ராபபிள்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இம்ப்ராபபிள் ஆகலாம், நடக்காமல் கூட போகலாம். பட் பாசிபிள்னா அது கண்டிப்பாக பாசிபிள் தான், இம்பாசிபிள்னா அது கண்டிப்பாக இம்பாசிபிள் தான் இங்கிலீஷ் வேர்டை பொறுத்தவரை. சரியா? இட் சீம்ஸ் பாசிபிள் அன்டில் இட் இஸ் இம்பாசிபிள்லாம் கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் இஸ் ஆல்வேஸ் இம்பாசிபிள். டு த பாயிண்ட்ல இங்கிலீஷில் அதுதான். சரியா? இஃப் சம்திங் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ என்கிட்ட ரெக்க எதுவுமே இல்லாமல், எந்த எக்ஸ்டர்னல் எய்டு இல்லாமல் என்னால் பறக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஓகே. முதலையால் பறக்க முடியுமா? முடியாது. அந்த எக்ஸ்டர்னல் எய்டு வச்சு பண்ணுறதெல்லாம் அந்த மோட்டிவேஷனல் கான்செப்ட்லாம் அதில் வரக்கூடாது. இஃப் சம்திங் இஸ் இம்பாசிபிள் இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே. மார்ஸுக்கு என்னால் இப்போ உடனே போக முடியுமா? முடியாது. தேர் இஸ் நோ ஃபெசிலிட்டி ஃபார் அஸ். இட் இஸ் இம்பாசிபிள். இன்னைக்கு இம்பாசிபிள், நாளைக்கு அது பாசிபிள் ஆகலாம். இன்னைக்கு அது இம்பாசிபிள். ஐ எம் என்ட்ரிங் அ கான்ட்ராக்ட், இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் வாய்ட். ஓகே. I guess we have finished up to 36. So far முடிச்சிட்டோம். 31 contingent contract பற்றி பார்த்தோம். collateral event இருக்கா இல்லையான்றதை வச்சு, that it is contingent contract. section 32 33 enforcement பற்றி பார்த்தோம். enforce when it happens, அது வந்து 32. enforce when it becomes impossible, when it doesn't happen, அது 33. அடுத்து impossibility பற்றி பார்த்தோம் section 34 35 36ல. காண்டக்டை பொறுத்து இம்பாசிபிள், அதாவது ஒரு அந்த கல்யாணம் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அது காண்டக்ட், லிவிங் பர்சனோட காண்டக்டை பொறுத்து அது இம்பாசிபிளாக தான் ட்ரீட் பண்ணணும், இட் இஸ் வாய்டு, அது 34 பார்த்தோம். டைமை பொறுத்து பார்த்தா 35 பார்த்தோம். ஃபிக்ஸ்டு டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே முடியல, தென் இட் இஸ் இம்பாசிபிள், 35. இம்பாசிபிள் ஈவெண்ட், வாய்ட் ஆப் இனிஷியோ, அந்த ஈவெண்ட்டே இம்பாசிபிள் அப்படின்னா இட் இஸ் வாய்ட் ஆப் இனிஷியோ. ஓகே. நீ பாசிபிள் பிகம்ஸ் இம்பாசிபிள்னு சொன்னது இல்லை. சி, அன்டில் இட் ஹேப்பன்ஸ், அதாவது when the fact is always impossible, it is always impossible. இப்போ until what you may be trying to say, நான் அந்த கப்பல் வந்து கரைக்கு வரும்னு சொன்னேன். ஸோ கரைக்கு வர்றது பாசிபிள், கடலுக்குள்ளே மூணதுக்கு அப்புறம் வர்றதுக்கு பாசிபிள் இல்லை, இட் வில் பிகம் இம்பாசிபிள். அது இதுக்கு வராது. செக்ஷன் 36க்கு அது வராது, அது செக்ஷன் 34 35 அது முடிஞ்சு. செக்ஷன் 36 இஸ் பியூர்லி இம்பாசிபிள் ஃபேக்ட்ஸ். இப்போ கடலுக்குள்ளே மூங்கின அந்த கப்பலை இப்போ நீ அக்ரிமெண்ட் போடுற, அந்த மூங்கின கப்பல் கரைக்கு மிதந்து வரும் அப்படின்னு போட்ட, தட் இஸ் 36. தட் இஸ் ஆல்வேஸ் இம்பாசிபிள். ஓகே. வேறு எதுவும் டவுட் இல்லையே? வேறு யாருக்கு எதுவும் டவுட் இல்லையே? நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன் இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர் போயிடுங்க. அப்படியே எடுத்தாச்சா? ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் கேன் பி, ஆன்சர் என்ன? சி. ஓகே, குட். அடுத்து, an agreement with minor is void. voidable void ab initio D, right? அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? தேர்டா? சாரி தேர்டு தான் அக்ரிமெண்ட்டா. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் தானே, மேண்டேட்டரி டியூட்டிஸ். அதுக்கு என்ன ஆன்சரு? என்கிட்ட வேறு செகண்டுக்கு என்ன ஆன்சரு?
வாய்டு. ஏன் வாய்டு? எகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி. கரெக்டா? அடுத்து 3 அது வாய்டு ab initio. 4 இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன்ல. ஓகே. அடுத்து 5 இதுதான் நானும் பெத்ராஜ் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அந்த கேஸ் என்னது? அமுராஜா? ஆக்சுவலி டைம் இல்லை சார், இது பண்ணோம். இந்த இது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸில் நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கொஷின் அது. செக்ஷன் இது 6th கொஷின். ஆன்சர் என்னது? இதில் எது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்? என்ன வித்தியாசம் சொன்னீங்க? கண்டிஷனல் ஆஃபருக்கும் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்டுக்கும். ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸாக இருந்தால் அது கண்டிஷனல் ஆஃபரு. கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்னா தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கணும். இதில் எது இருக்குது? சி. ரைட், சி. அடுத்து 7th கொஷின். எஸ்ஸா நோவா? யாரெல்லாம் இதுக்கு எஸ் சொல்கிறீங்க கை தூக்குங்க, யாரெல்லாம் நோ சொல்கிறீங்க கை தூக்குங்க. இன்ட்ரெஸ்டிங் கொஷின். எஸ் யார்? கை தூக்குங்க. யாரெல்லாம் நோ சொல்கிறீங்க? இந்த பையன் எதுக்குமே தூக்கல. தம்பி அதில் 2 ஆன்சர் தான் இருக்கு, ஒன்று எஸ் ஒன்று நோ. சரி, அதுக்கு ஆன்சர் நோ. ஏன் நோ? எனிவன்? ஏன்னா பீயிங் சைலண்ட் குட் நெவர் பி கால்ட் அஸ் அக்செப்டன்ஸ். சைலண்டாக இருந்தால் அது சைலன்ஸ் தான். சைலன்ஸாக இருக்கிறது அக்செப்டன்ஸ் ஆகாது. அக்செப்டன்ஸ் ஹேஸ் டு பி கம்யூனிகேட்டட். சார் சொன்னார்ல, இட் ஹேஸ் டு பி கம்யூனிகேட்டட். இந்த இடத்துல கம்யூனிகேஷனே இல்லை. நான் என்கிட்ட யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். கன்சர்ன் பார்ட்டி ப்ராமிசர் யாரோ அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ப்ரொபோசர் யாரோ அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ். இஃப் இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ், இட் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட். இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். இது கேஸ் ஆக்சுவலி ஃபெல்டோஸ் வர்சஸ் பென்ட்லின்னு ஒரு கேஸ் இது. 8th கொஷின். 8th கொஷின் என்னது? இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நோ. 9th கொஷின். 9th கொஷின் சாரே சொன்னது. என்ன ஆன்சர்? ஆன்சர் என்னது? நோ. ஆட் ஐட்டம் கன்சென்சஸ் இதில் இல்லை. ஓகே. 10th கொஷின். 10th கொஷின். கமான் ஃபாஸ்ட், டைம் ஆயிடுச்சுங்க சார், வெயிட் பண்ணாங்க சார், வெயிட் பண்ணுறாங்க. இன்விடேஷன். வெரி குட். யாரெல்லாம் இன்விடேஷன் சொல்கிறீங்க? வெரி ஃபியூ. ஓகே, வெரி குட். இன்விடேஷன். சி, ப்ரப்போசல் வேற, இன்விடேஷன் வேற. whenever there is an invitation, அந்த இடத்துல வந்துட்டு அது ப்ரொப்போசலை கன்சிடர் பண்ண முடியாது. அந்த இன்விடேஷனை பேஸ் பண்ணி யார் உள்ளே போய் அந்த விலையவோ காசையோ கொடுக்குறானோ அவனோட தான் ப்ரொப்போசலாக மாறும். ஓகே. மெனு கார்டில் பார்க்குறோம் ஆப்பிள் ஜூஸு 50 ரூபா அப்படின்னா, நீ ஆப்பிள் ஜூஸ் கொடுப்பா அப்படின்னு நான் சொல்லும் போது தான் ஆப்பிள் ஜூஸ் கொடுன்னு சொல்கிறது. அப்போ அவன் 50 ரூபான்னு சொன்னால் தான் அது ப்ரொப்போசல் அக்செப்டன்ஸு. வெறும் மெனு கார்டை பார்த்தோன்னா 50 ரூபா நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அவன் விலை சொல்லும் போது 60 ரூபான்னு சொன்னான்னா நம்ம சண்டை போட முடியாது. அக்கார்டிங்லி திஸ் இஸ் நத்திங் பட் an இன்விடேஷன். எத்தனை கொஷின் பார்த்தோம்? 10. 11th என்ன ஆன்சரு? இது நான் ஆல்ரெடி சொன்னனே. சி வேலிட் கான்ட்ராக்ட் தானே. ஏன்னா அவன் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். when there is a promise, when there is a promise it has to be followed. Section 25 C. Next, which of the following statements is correct? B, section 25. அடுத்து 13th question. 13th question. இது ஆக்சுவலி ஒரு இதில் வந்தது. இது ஷேர்ஸை, கம்பெனி ஷேர்ஸை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரொபோசல் அனுப்புவார். ஒரு 6 மாதம் கழித்து அவன் வந்து நீ வாங்கிக்க அப்படின்னு ஹோட்டல் கம்பெனி அனுப்புவான், ரிப்ளை அனுப்புவான். அப்போ வந்து அந்த ஷேரோட வேல்யூ கூடியிருக்கும். கூடினோடனே நீ ரொம்ப லேட்டாக சொல்கிற, என்னால் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாட்டஃபயர் சொன்னோடனே அவன் கேஸுக்கு போயிடுவான். அவன் தான் எனக்கு ப்ரொபோசல் கொடுத்தான், இது டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இல்லை, அதில் டைம் ஃபிக்ஸ் பண்ணல, இவ்வளோ நாளுக்குள்ள நான் அக்செப்ட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணல, 6 மாதம் கழிச்சு நான் இப்போ அக்செப்ட் பண்ணுறேன், வாட் இஸ் இஸ் ப்ராப்ளம், அவனை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கோர்ட்டில் நடந்துச்சு. இப்போது மாண்டஃபயரோட கொடுத்த ப்ரொபோசல் ரிவோக் ஆச்சா ஆலையா? இவன் என்ன சொல்கிறான்? மாண்டஃபயர் ரிவோக் ஆகிடுச்சு, என் ப்ரொபோசல் கிடையாது, 6 மாதம் வெயிட் பண்ணனால கிடையாது, ரிவோக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். ரிவோக் ஆச்சா ஆகலையா? ஆச்சு, எஸ் சொல்கிறவங்க யார்? ரிவோக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறவங்க யார்? ஆகலைன்னு சொல்கிறது. சரி, ஆச்சுன்னு சொன்னால் யாராவது ஒய் சொல்லுங்கள். ஒய் சரி,
அதான் ஏன்னா உங்களோட செக்ஷன்லேயே இருக்கும் தெளிவாக என்ன இருக்கும், லேப்ஸ் ஆஃப் டைம். நீங்கள் ஒரு ப்ரொபோசலுக்கு எஸ் நோ சொல்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எடுத்துக்க முடியும். அது தெளிவாக செக்ஷனில் இருக்கும். யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டைம். அந்த டயத்தை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் பண்ண முடியாது. சரியா? ரீசனபிள் டைம்னு அதில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? அந்த ரீசனபிள் டைம் எவ்வளோன்றது யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? கோர்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்ட்ஸ். இதில் என்னது, ஷேர்ஸு விலை கூடிக்கிட்டே இருக்கும். அப்போது ரீசனபிள் டைம்ன்றது உடனே சொல்கிறது தான் ரீசனபிள் டைம். 6 மாதம் அப்புறம் ஷேர்ஸ் எல்லாம் விலை குறைஞ்சதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டா அது கிடையாது, ரீசனபிள் டைம் கிடையாது. அப்படி ரீசனபிள் டைம் கிடையாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆன்சர் இஸ் ஏ. 14th கொஸ்டின். என்ன ரெஞ்ச் வந்து ஆஃபர் பண்ணுறாரு 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கன்னு. இவன் என்ன ரிப்ளை பண்ணுறான், எனக்கு 950 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், 950 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி நீ கேட்ட 1000 ரூபாயே தர்றேன் கொடு அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் கேட்கும்போது நீ 1000 ரூபாய்க்கு தரல, கொடுக்க முடியாது, 1000 ரூபாய்க்கு கொடுக்க முடியாதா அப்படின்றான். இவன் கேஸ் போடுறான். அவன் ஒரிஜினலே 1000 ரூபா தான் சொன்னான், நான் 1000 ரூபாய்க்கு கொடுக்க தயார், கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலிட் கான்ட்ராக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோ, இட்ஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட். இட்ஸ் அ கவுண்டர் ஆஃபர். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் 950 ரூபான்னு சொல்கிறான் இல்லையா, அப்போவே அது கவுண்டர் ஆஃபர் ஆகிடுச்சு. அதை அவன் அக்செப்ட் பண்ணலை. அப்போவே அந்த இடத்துல கான்ட்ராக்டே கிடையாது, நோ அக்ரிமெண்ட், நோ ப்ராமிஸ். வென் தேர் இஸ் நோ ப்ராமிஸ், கவுண்டர் ஆஃபர் இருந்தால் அது எப்படி வேலிட் ஆகும்? இட்ஸ் இன்வாலிட் கான்ட்ராக்ட். 14th புரியுதுல என்ன? 15th இன்டாக்சிகேஷன். சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே, இன்டாக்சிகேஷனில் சேன் மைண்டில் இருக்கணும் அப்படின்னு. சேன் மைண்டில் இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ வேலிட். ஸோ இன்டாக்சிகேஷனில் இருக்கான். இன்டாக்சிகேஷனில் இருக்கிறவன் எதை ப்ரூவ் பண்ணணும்? பி இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ட்ராக்ட் அண்ட் ஃபார்ம் அ ரேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டு மட்டும்தான் ஆஸ்பெக்ட். இதை மட்டும் தான் ப்ரூவ் பண்ணும். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஓகே, அதர் பார்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிய வேண்டிய அவசியம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அதர் பார்ட்டிக்கு நாலேஜ் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் நாட் நெசசரி. அதர் பார்ட்டிக்கு நாலேஜே இல்லைனா கூட ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் இவனால் மேக் பண்ண முடியாது அப்படின்றத இவன் ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னா, கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அது வந்து வாய்டு தான். ஓகே, 16 சி வாய்டு. சரியா? ரெண்டு பேருக்கும் தெரியாத விஷயம் அது. ஸோ இட் இஸ் வாய்ட். 17 கார்லில் கார்போலிக் ஸ்மோக் பால் இருக்குல்ல, இந்த கேஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டோட மதர் மாதிரி. கான்ட்ராக்ட் ஆக்டுன்னு சொன்னாலே கார்லில் வர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பாலை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி தான் இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங். ஓகே, இதில் தான் வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் என்ன? பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்டிஷன் கான்ஸ்டியூட்ஸ் அக்செப்டன்ஸ். நம்ம அக்செப்ட் பண்ணணும், லிட்ரலி அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அக்செப்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டாலே அக்செப்ட் பண்ணதாக தான் அர்த்தம் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸில். ஓகே, பி. 18th கொஸ்டின். யார் ஏன்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க டக்குன்னு. சொல்ல மாட்டீங்க. ஓகே, யார் பின்னு சொல்கிறீங்க? யார் சி? யார் டி? மற்றவங்களாம் எதுவுமே சொல்லையா? எல்லோரும் உட்காந்துட்டாங்க. ஐ கான்ட் சே மச். ஆன்சர் பி, வேஜரிங் கான்ட்ராக்ட். ஏன்னா என்ன வெதர்ன்றது வந்துட்டு அவங்களோட கண்டிஷனில் கண்ட்ரோலில் இல்லை. இட்ஸ் அன் அன்சர்டைன் ஈவெண்ட். வென் அ ஃபியூச்சர் அன்சர்டைன் ஈவெண்ட் கம்ஸ் இன் டு பிளே, இட் பிகம்ஸ் அ வேஜரிங் கான்ட்ராக்ட். இந்த இடத்துல வேஜரிங். ஸோ வேஜரிங் அக்ரிமெண்ட். 19th சி ஆன்சர். ஓகே, வாய்டு சொன்ன இல்லையா? வை இட் இஸ் வாய்டு? பிகாஸ் ரெஸ்ட்ரைண்ட் டு ட்ரேட் அது கீழே வரும். பத்தாவதுக்கு இது குட்வில்ல வராது. அடுத்த செக்ஷன் 20 பி, த ஈவென்ட் பிகம்ஸ் இம்பாசிபிள். 21 சி, குட் சி. 22 பல்ஃபர் கேஸு. Parties do not intend to create legal relations. B. 23 opposed to public policy. கரெக்டு தானே? 24 என்ன? ஃபாஸ்ட் 6 கொஸ்டின். ஏயா பியா சியா டியா? டியா. 24 என்ன ஆன்சரு? மிஸ்டேக் ஆஃப் லா. இந்தியாவாக இருந்தால் இது லா, ஃபாரினாக இருந்தால் அது ஃபேக்ட். பி. 25 சார் சொன்னாரே லூசிட் இன்டர்வல். சேன் மொமெண்ட்டில் எப்போ இருக்குமோ அதான் லூசிட் இன்டர்வல். பி. 26 என்னது? கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்ட். வை? பர்சனல் அதே நேரத்தில் ஃபியூச்சர் ஈவெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா அது இம்பாசிபிளாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த கல்யாணம் பண்ண கதை சொன்னால சேம். 26 ஏ வாய்டு. கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்ட். 27
bounce back 6 months. Case, D. X is void and Y is void. 28. A is void and B is void. Thank you everyone. Thanks for the opportunity given. I will not take much time. Thank you so much.